வெல்கம் டு ஜாலி டே vlogs. இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா வழக்கம் போல் சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது. கிறிஸ்டோ தான் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லி வர சொல்லியிருக்கான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்ன்றது எனக்கும் தெரியாது. அவன் வந்தால் தான் அவனுக்கும் தெரியுமான்றது தெரியும். ஸோ நான் ஏன் மார்க்கில் நிற்கிறேன்னா, நான் வந்து ஒரு மாசான என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் ஒரு பில்டப்பாக ஒரு ஷார்ட் எடுத்து கொடுக்கணும். சேனல் வழங்குமான்னு தெரியல, ஆனால் நாங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ பில்டப்பாக கூப்பிட்டோன்னே அவர் வந்து ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அது என்ன என்ட்ரின்றதை தெரிஞ்சிடலாம். ஓகே, என்னவா இருக்கும் நாய்க்கு என்ன பில்டப் கொடுக்குது தெரியலையே. ஏய் கிறிஸ்டோ, தேவையா தேவையா? கீழே 3 ஃப்ளோர் இருக்கு, 3 குடும்பம் இருக்கு. இருக்கட்டும், இப்போ அது ஆன் பண்ணிக்க. மைக் முக்கியம். என்ன மைக்கு முக்கியமோ? கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக வருது. என்னடா சத்தமே கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, சத்தமாக தான் பேசுங்கடான்றாங்க. மச்சான் இல்லை மச்சான், அது பிகினிங்க்கு நம்ம இந்த மைக் வச்சு தான் போனோம். ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம், நீ கவலைப்படாது. காற்று வேறு அடிக்குது, மாற்றி இப்போ நீ பேசுகிற டைலாக்கே பிக்கப் ஆச்சான்னு தெரியல. ஸோ இப்போ என்னன்னா, இன்னைக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, அப்போ உனக்கும் தெரியல, எனக்கு மட்டும்தான். இல்லைடா எனக்கு தெரியும்டா, இது தெரியும்டா. இருறா இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயத்த நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் சொல்ல பயமாகுது. என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போது நிறைய ரீல்ஸ் போகுது இல்லையா, அது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வச்சு ஏகப்பட்ட ரீல்ஸ் வருது. ஒருத்தன் என்னடானா பில்டிங் மேலேருந்து பறக்கிறான், இன்னொருத்தன் என்னடானா பில்டிங்கே புதுசாக கட்டுற மாதிரி கட்டுறான். இப்போ நம்ம அது மாதிரி பண்ண போகிறோமா? அந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் ஏன் நம்ம வீடியோவாக பண்ணக்கூடாது? டுட்டோரியல் பண்ணல, பிரேக் டவுன் டுட்டோரியல் பண்ணுறத நம்ம பண்ண போகிறோம். டுட்டோரியலை பார்த்து நம்ம பண்ண போகிறோம். புரிச்சிட்டேன். அது நம்ம எப்படி நம்ம ஃபர்தராக விலாக்ஸில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடைசியில் கண்டென்ட் இல்லாமல் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இது மெயினாக யூஸ் ஆகுறது யாருன்னா, இப்போ இந்த எடிட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லி ட்ரான்சிஷன் பண்ண போகிறோம், பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ உங்களை வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க. பிடிச்சிட்டேன். சரி, ஓகே. நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிற வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த அனிமேட்டட் வீடியோ தான். எல்லாம் ஏர்லேயே பறப்பாங்க, அந்த மாதிரி கிருஷ்ணா பறக்க போகிறது. இந்த வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம். ஆகி போகிறான். அதுதான் இப்போ நீங்கள் பண்ண போறீங்க. நீ பண்ற கிருஷ்ணா பண்றாங்க, நீங்க அதை பார்க்க போறீங்க. சரி சரி, இல்லைன்னா நீ பண்றியா? இல்ல நீ பண்றேன்னு அவனே பண்றேன்னு ராக் பேப்பர் சிசர் போடுவோம். யாரு அவுட் ஆறாங்களோ அவங்க பண்ணும். சரி, ஓகே, ரெடியா? நீ என்ன வைக்கப்ப? சிசர் தாங்க வைக்க போறேன். ஏமாத்த பாக்குறேன். ராக் பேப்பர் சிசர். இல்ல, இது பெஸ்ட் ஆஃப் 3. சரி, ஓகே, நான் தான் பண்ணி ஆகணும் இப்போ. ஸோ எனக்கு வந்து இப்போ இது மட்டும் சொல்லு. இப்போ நீ யார்லயே ஆயிப்போ கொலை பண்ண போறோம். எப்படி ஜம்ப்? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஜம்ப். என்னது இது? ஜம்ப்டா. ஸ்டெப்ஸ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜம்ப். சரி, ஓகே, ரெடியா? நல்லா. ஓகே, அதே மாதிரி ஓகேயா? அடுத்தது என்ன? செஞ்சா ஒரு கைய 2 காலம் பாட்டு கிளிய போகுது. நெக்ஸ்ட் அடுத்தது சொல்லு, சொன்னா தானே. நெக்ஸ்ட் வந்து இப்படி போஸ்ட் கொடு, இப்படி சாமி மாதிரி. இப்படியா? இப்படி ஜம்ப். என்ன பண்ற? தெரியல. இன்னொரு வாட்டி ஜம்ப் பண்ணதை பார்த்து எனக்கே மூச்சு வாங்குது. வேற ஏதாவது சொல்றா. ஜம்ப் பண்ணு. என்ன கொலை பண்ணிடுவாங்க மாவனே. உனக்கு ஸ்கெட்சு போட்டா நீ அதை ஏன் மேலேயே திருப்பி விட்டல. நான் தான் சொன்னேன் ஒழுங்கா, நீ தான் வாய் விட்டேன். மச்சான், இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, ஒருத்தன் குக்கிங்கில் வந்து ஒரு மீம் இருந்துச்சு. பட்டரை எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி இப்படி போட போவார், அது கீழே போய் விழுந்தோன்னே அப்படியே செதறி அவன் மேலே அடிச்சு இருப்பான். அந்த மாதிரி நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்தது நீ தான் ரஜா.
இவர் தான் பண்ண போகிறார். இந்த வீடியோ அமிச்சனடா எங்கடா? ஜாலியாக இப்போ ரீல்ஸ் தள்ளிட்டு கிடைக்கவே இல்லை. நீ என் சேட்டில் போய் பாருனா கிடைக்க போகுது. நான் எந்த வீடியோ சொல்கிறேன்னு தெரியுதா? அந்த டிரான்சிஷன் வீடியோ. பேக் ட்ராப் மாறும், அப்புறம் உன் ட்ரெஸ்ஸே மாற்ற முடியும் அதில். இதானே? இதே தான். பாத்தியா? இப்போ என் சட்டை கலரை மாற்றி கொடுத்தா தானே? உன் சட்டை பின்னாடி வந்து வானம் இருக்குன்னா வானத்தை வேற மாதிரி, நீ வேற உலகத்திலே இருக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ உனக்கு காட்டுறேன். இருக்கவே மாட்டேன்ல. சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே மச்சான், ரெடியா? பொறாமையா இருக்குது. மேலே வீடியோ உட்காந்துட்டாங்க. நல்லா காற்று வருது, நல்லா லைட்டிங் வருது. சீப்பு இருந்தா உனக்கு இதுவே டூ மச். போனால் போதும் சான்ஸ் கொடுத்தா எப்படி ஆடுறான் பாருங்க. சரி ஓகே, ரெடியா? ஓகே, போஸ்ட் கொடுறா. அது தாண்டா வராதுடா. ஒரு நிமிஷம். ஏய் மண்ட சூடு எத்தனை மணி? ஒரு நிமிஷம் சார். இப்படிலாம் இருக்காதீங்க. தலைவா. சரி ஓகே போ. ரெடி. நான் தானே இஷ்டத்துக்கு எடுக்காதடா. நல்லா பார்த்து சரிங்க சன்ன பாடுறா. இதுதான் அங்கே ஒரு ஆன்ட்டி பார்க்குறாங்க, கூச்சமாக இருக்கு. ஓகே காட்டு ஃபஸ்ட்டு. ஓகேனா ஓகே தான். டி நல்லாவே இல்லைடா. டி இவ்வளோ பண்ணாதடா. நான் நல்ல ஃபோட்டோ நான் போஸ்ட் கொடுக்குறேன்டா. போ டக்குன்னு. ஏய் இதுக்கு மேலே நீ என்ன நல்லா தான் வேணும்னு பார்க்குற? முடி மண்டையில் பாடுறா. முடி மண்டையில் தான் இருக்கும். எப்படி கலைஞ்சிருக்குடா. நான் இப்போ காத்துல இப்போ டக்குன்னு போ வந்துட நான் திருப்பி. நல்லா இருக்காடா? நல்லாவே இல்லை. அவனை கேட்கவே இல்லை. நல்லா இருக்கா? சிரிக்கிறான் தான் ஒரு மாதிரி. எப்பயாவது ஒழுங்காக போஸ்ட் கொடு. ஆனால் சொல்லுடா பப்பு போஸ்ட் போதும். இந்த ஃபோட்டோஸை நான் எடிட்டில் உனக்கு மாற்றி காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ நீங்கள் டேரெக்டாக பார்ப்பீங்க, ஆனால் இவன் லேட்டாக தான் பார்ப்பான். என்ன இது? நல்லா எடிட் பண்ணிடுவல. எனக்கு காவலையே படாத. அவனுக்கு என்ன ப்ராப்ளம் நமக்கு தானே. நான் காட்டுறேன். ரிசல்ட் நீங்கள் சீக்கிரம் பார்த்துருவீங்க. இவனுக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் டவுட்டாக தான் இருப்பான் அவன். சரி ஓகே, இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன? அடுத்தது வந்து டிரான்சிஷன் வீடியோஸ் நிறையா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? நம்ம வந்து இப்போது ரேண்டமாக ஷார்ட்ஸ் எடுத்து அதை வந்து அந்த டிரான்சிஷன் எஃபெக்டோட ட்ரை பண்ண போகிறோம். ஓகே மச்சான் நெக்ஸ்ட் வீக் என்னத பண்ண போறீங்க? என்னடா இல்லாக்கு